புரிதல் இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அறிதல் என்பது இவர் யார் என்று அறிந்து கொள்வது, இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது. புரிந்து கொள்வது அறிதலின் இன்னும் ஆழமாக செல்வது. ஒருவருடைய உணர்வை புரிந்து கொள்வது, ஒருவருடைய உறவை புரிந்து கொள்வது என்று மாறுபடுகிறது. ஆனால் இன்றைய நாள் மைய சிந்தனை நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறது. ஒருவர் எப்போது தன்னை அறிந்து கொள்கிறாரோ அப்போதுதான் அவர் தன்னை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஒருவர் தன்னை புரிந்து கொண்டால்தான் அவர் தன்னை முழுவதுமாக அன்பு செய்ய முடியும். அறிதலும் புரிதலும் இல்லை என்று சொன்னால் ஒருவர் தன்னை ஏற்றுக்கொள்வதும் ஒருவர் தன்னை அன்பு செய்வதும் கடினமாக இருக்கும். ஒரு சிறிய நிகழ்வு, கற்பனை நிகழ்வு. ஒரு சிங்கக்குட்டி ஒன்று அதனுடைய கூட்டத்திலிருந்து விலகி ஓடி காட்டுக்குள் புகுந்து விட்டது. அந்த சிங்கக்குட்டிக்கு என்ன செய்வது என்பது தெரியவில்லை. நான் யார், என்னுடைய குணம் என்பது எப்படிப்பட்டது என்பதை அதனால் கண்டுகொள்ள முடியவில்லை. நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில், ஒரு நரி கூட்டத்தில் அது தன்னை இணைத்துக் கொள்கிறது. அந்த நரி எதையெல்லாம் செய்கிறதோ அதையெல்லாம் இந்த சிங்கக்குட்டியும் செய்ய ஆரம்பிக்கிறது. வளர்ந்து வருகின்றது. ஒரு சமயத்தில் ஒரு பெரிய சிங்கம் இந்த நரி கூட்டம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் வருகிறது. அப்போது மற்ற நரிகள் ஓடுவதை பார்த்து இந்த சிங்கமும் ஓட ஆரம்பிக்கிறது, பயந்து போகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு யானை சொல்கிறது, நீ ஒரு இளவரசன், இந்த காட்டினுடைய இளவரசன், நீ ஏன் பயந்து ஓடி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய திறமை என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லையா என்று யானை அந்த சிங்கத்தை பார்த்து கேட்டது. பல வேளைகளில் நான் யார் என்பதை மற்றவர்கள் சொல்லிய பிறகுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நான் யார் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எனக்குள் இருக்கக்கூடிய இறைவனையும் நான் புரிந்து கொள்ள முடியாது. இரண்டு வகையான அன்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, தன்னை அன்பு செய்வது போல அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வது. நான் என்னை புரியவில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படி நான் என்னை அன்பு செய்வேன்? நான் என்னையே அன்பு செய்யாத போது அடுத்தவரை எப்படி அன்பு செய்வேன்? எல்லாவற்றையும் படைத்த இறைவனை எப்படி நான் அன்பு செய்ய முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே தான் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது நாம் நம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நிலை என்ன, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டாலே நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியும், நாம் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியும். திருப்பாடல்கள் 139 அதிகாரம் 1 முதல் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை எப்படி ஆய்ந்து அறிந்திருக்கிறார் என்பது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனிதருக்கும் மனிதருக்கும் இடையேயான அறிதல் என்பது வேறு. நான் இவரை அறிந்திருக்கிறேன், இவர் யார் என்று எனக்கு தெரியும், அவ்வளவுதான் நம்மால் மற்றவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கடவுளுக்கும் நமக்கும் இடையான அறிதல் என்பது வேறு. கடவுள் நம்மை ஆய்ந்து அறிந்து தெரிந்திருக்கிறார். நாம் நடப்பதையும் படுப்பதையும் அமர்வதையும் எழுவதையும் எல்லாவற்றையும் அறிந்தவராக கடவுள் இருக்கிறார். அவரை போல நிச்சயமாக நாம் கடவுளையும் அறிந்து கொள்ள முடியாது, மற்றவர்களையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இவர்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையாக இருப்பது நான் என்னை ஏற்றுக்கொள்வது. நான் என்னை ஏற்றுக்கொள்ள நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு பிரச்சனை என்பது அறிந்து கொள்வதில் இருக்கிறது. பல வேளைகளில் மற்றவர்களோடு நாம் நம்மை ஒப்பிட ஆரம்பிக்கிறோம். மற்றவர்கள் எதை வைத்திருக்கிறார்கள், அவரிடம் என்ன இருக்கிறது என்பதை கொண்டு நம்மிடம் இது இல்லையே, அழகு இல்லையே, நம்முடைய செல்வம் இல்லையே, வீடு இல்லையே, பொருள் இல்லையே என்று சொல்லி மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட ஆரம்பிக்கின்ற போது நாம் நம்முடைய சுயத்தை இழந்து விடுகிறோம். நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் நம்முடைய கண்கள் என்பது மறைக்கப்பட்டு விடுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கேட்கிறார், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள், நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லி 2 கேள்விகளை முன்வைக்கிறார். எதற்காக அந்த கேள்வி? எதற்காக இயேசு கேட்டார்? எதற்காக? தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்பட்டாலும்
அவருடைய புரிதல் என்பது எப்படி இருக்கிறது, தன்னுடைய பணி வாழ்வை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இயேசு கேட்டாரே. அவர் தன்னை பற்றி மக்கள் இப்படி சொல்ல வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக அவர் கேட்கவில்லை. தன்னுடைய பணி வாழ்வை குறித்து அவர் ஏற்கனவே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 18 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடைவரென அந்த செய்தியை அறிவிக்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லி இயேசு தன்னை குறித்தும் தன்னுடைய பணி வாழ்வை குறித்தும் ஆழமாக அறிந்திருந்தார், தெரிந்திருந்தார். இருந்த போதிலும் தன்னுடைய பணியை மக்கள் அறிந்திருக்கிறார்களா, புரிந்திருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் யார் என மக்கள் கேட்கிறார்கள் என நினைக்கிறார்கள், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்கள் சொல்லி கேள்வியை முன்வைக்கிறார். பேதுரு மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி அங்கு பதில் தருகிறார். இன்று நாம் சிந்திக்க வேண்டியது, கடவுள் தன்னை அறிந்தவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கடவுளின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட நான் என்னை அறிந்திருக்கிறேனா? என்னை அறிந்தால் மட்டுமே நான் மற்றவர்களை அறிய முடியும் என்பதை தெரிந்திருக்கின்ற போது நான் என்னை அறியவில்லை என்று சொன்னால் எப்படி மற்றவர்களை அறிந்து கொள்ள முடியும்? எங்கு போராட்டம் என்பது நான் என்னை அறிந்து கொள்வதில் தொடங்குவதில்லை, மற்றவரை குறித்து அறிந்து கொள்வதில். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவருடைய பின்புலம் என்ன, இவர்களை எப்படி நாம் நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வருவது என்று மற்றவருடைய தனிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்வதில் நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை முழுவதுமாக அன்பு செய்ய முடியாது. இங்கு மற்றவர்களை அறிந்து கொள்வதற்கு முன் அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அவருடைய நிலை என்ன நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் கடவுளின் உருவையும் சாயலையும் பெற்றிருக்கிறார்கள். இது அப்படியே நம்முடைய குடும்ப உறவுகளுக்கும் பொருந்தும். பல வேளைகளில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் அன்பு செய்ய தவறி விடுகிறோம், ஏற்றுக்கொள்ள தவறி விடுகிறோம். காரணம், நம்மோடு இருக்கக்கூடியவர்களுடைய அருமை பெருமை நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்மோடு இருக்கக்கூடியவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக, அலைபேசியின் வழியாக, முகநூல் வழியாக இந்த தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் எங்கோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாம் நம்மை பகிர்ந்து கொள்வதில்லை. காரணம், இவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நம்மை பற்றி தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நம்மை என்ன நினைப்பார்கள், தரக்குறைவாக எண்ணி விடுவார்களோ என்ற அச்சத்தினால் உடன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்மை சூழ்ந்து வாழக்கூடிய உறவுகளுக்கும் நம்மை வெளிப்படுத்த நாம் தயங்கி விடுகிறோம். தொடக்கத்தில் நாம் வாசிக்க கேட்டோமே, ஆதாம் ஏவாள் கடவுளோடு இணைந்திருந்தார்கள். பாவம் செய்யாத நிலையில் அவர்கள் கடவுளுடைய அன்பை அறிந்திருந்தார்கள், கடவுள் தங்களை பற்றி தெரிந்திருக்கிறார் என்பதை புரிந்திருந்தார்கள். எப்போது கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார்களோ, கடவுளுடைய கட்டளையை மீறினார்களோ, அன்று முதல் அவர்கள் நன்மை தீமை அறியக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எனவே கடவுளை பார்ப்பதற்கு கூட அவர்கள் அஞ்சினார்கள். எனவே தங்களை மறைத்துக் கொண்டார்கள். இந்த அதே போலத்தான் நாம் நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நிலை இதுதான், நான் இப்படிப்பட்டவன் என்பதை நான் மறைத்துக் கொண்டிருப்பதனால் பலர் என்னை நெருங்கி வர முடிவதில்லை, நானும் பலரை அணுகி செல்ல முடிவதில்லை. தன்னை அறிதலும் கடவுள் தனக்குள் இருப்பதை உணர்வதும் ஒருவரை முழு மனிதனாக்கும். தன்னிலை உணர்ந்தால் மட்டுமே மற்றவர்களின் நிலை உணர்ந்து நாம் செயல்பட முடியும். எப்படி நாம் நம்மை உணர்ந்து கொள்வது? சில பரிந்துரைகள். நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், தனிமையில் இருக்கின்ற போது ஒரு நாட்குறிப்பேடு எடுத்து நாம் நம்மை பற்றி நமக்கு தெரிந்தது, வெளிப்படையாக தெரிந்ததை எழுத வேண்டுமா? இதுதான் நான், என்னுடைய முழு விவரம் இதுதான் என்பதை நான் எப்படி என்னை உணர்ந்து கொள்கிறேனோ அதை அப்படியே எழுத வேண்டும். இதை யாருக்கும் காட்டக்கூடாது, அதுதான் முக்கியம். ஒருவேளை நம்மை பற்றி நாம் எழுதியதை, நம்முடைய உணர்வுகளை கொட்டியதை மற்றவரிடம் காட்டிவிட்டோம் என்று சொன்னால்
அது சில வேளைகளில் பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நம்பிக்கைக்குரிய நபர்களிடம் நம்மை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை குறித்து அல்லது நம்முடைய வாழ்க்கையை குறித்து தோன்றக்கூடிய படத்தை ஓவியமாக வரைய வேண்டும். நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், நான் எவ்வாறெல்லாம் இருந்தேன் என்பதை நினைத்து பார்க்கக்கூடிய வேளையிலே என்னுடைய மன கண்களுக்கு முன் வரக்கூடிய ஓவியத்தை நான் வரைந்து வைக்க வேண்டுமா? தியானம் செய்வது, அமைதியாக இருந்து நம்மை குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டுமா? இப்படியெல்லாம் செய்கின்ற போது நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியும். நம்ம கேட்கலாம், ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை அறிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும், சும்மா இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்கலாம். நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை தனிப்பட்ட முறையில் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும். சில கேள்விகளும் நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னை எப்படி மற்றவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள் என்பதை நான் எனக்குள்ளே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். நான் மிகவும் மதிப்பவை எவை, எதையெல்லாம் நான் மிகவும் அன்பு செய்கிறேன், யாரையெல்லாம் நேசிக்கிறேன், ஏன் அவர்களை நேசிக்கிறேன் என்பதையும் நாம் நமக்குள் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். என்னால் செய்ய முடிந்தது, என்னால் செய்ய முடியாத எது என்பதையும் நாம் நமக்குள் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய நேர்மறை எண்ணங்கள் எவை, எதிர்மறை எண்ணங்கள் எவை என்பதையும் நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய பொறுப்புகள் என்ன என்பதையும் நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் செய்கின்ற போது நான் என்னை முழுவதுமாக நிச்சயம் அறிந்து கொள்ள முடியாது. ஓரளவு நான் என்னை அறிந்து கொள்ள முடியும். நான் என்னை அறிந்து கொண்டால் மட்டுமே மற்றவருடைய மனநிலை என்ன, மற்றவர்களில் எப்படி இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், அவருடைய உணர்வுகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இங்கு அடிப்படையாக இருப்பது நான் என்னை அறிதல். நான் என்னை அறிவதன் வழியாக மற்றவர்களை அன்பு செய்ய முடியும். அதைத்தான் இன்றைய நாள் விழா நமக்கு அறிவுறுத்துகிறது. ஏதோ கடவுளா நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. நம்முடைய வாழ்வு என்பது எதில் நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை அறிந்து, நம்மை படைத்தவரை அறிந்து, நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை அறிந்து அவர்களை ஏற்றுக்கொள்வதில் தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நிறைவு பெற வேண்டும். நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்வு என்று தனிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை என்பது வீணானது. நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவில்லை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை. கிறிஸ்து தன்னை உணர்ந்ததனால், தன்னை அறிந்து கொண்டதனால் அவருடைய பணிவாழ்வு எல்லாமே மற்றவர்களை சார்ந்து இருந்தது. ஏழைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, புறம் தள்ளப்பட்டவர்கள் சொல்லி யாரெல்லாம் இந்த சமூகத்தில் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தார்களோ, தனித்து விடப்பட்டார்களோ அவர்களை அவர் தேர்ந்து கொண்டார். காரணம், அவரை அறிந்திருந்தார், அவருடைய பணி இலக்கை தெரிந்திருந்தார். எனவே சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக இயேசு இருந்தார். இன்று நாம் நம்முடைய குடும்பத்தை கடந்து மற்றவரிடம் வருவதற்கு அடிப்படையாக இருப்பது நாம் நம்மை அறிந்து கொள்வது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் யார் தேவையில் இருக்கிறார்கள், யாருக்கு நம்முடைய உதவி தேவைப்படுகிறது என்பதை அறிந்து அதை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் நாம் நமக்கான கைமாறை பெற முடியும். தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் அவர்கள் அந்த தவறை செய்யாதவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்போது தாங்கள் செய்தது தவறு என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ, அறிந்து கொண்டார்களோ, அப்போது ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சுமத்த ஆரம்பித்தார்கள். நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த இந்த பெண் தான் பாவம் செய்தார், அந்த பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது என்று சொல்லி ஒருவர் மீது குற்றம் சுமத்த ஆரம்பித்தார்கள். தன்னிலை உணராத மனிதர்கள், தன்னை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், தான் செய்தது தவறு என்பதை உணராத மனிதர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம், மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கை முறை என்பது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளை போல தன்னிலை உணர்ந்து பிறநிலை உயர நாம் உழைக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு அந்த கேள்வியை கேட்டபோது ஒவ்வொரு பதிலாக முன் வந்தது. திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறார்கள், இறை வாக்கினருள் ஒருவர் என்று சொல்கிறார்கள், எலியா என்று சொல்கிறார்கள்.
அவர்கள் இயேசுவை இயேசுவென்று அறிந்து கொள்ளவில்லை. பேதுரு, நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி அவர் யார் என்று அறிவித்தார். அவரோடு இணைந்து இருந்ததனால் அல்ல, கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தினார். இறை திருவுளம் நம்மில் வெளிப்பட வேண்டும். கடவுள் உரையக்கூடிய ஆலயம் நம்முடைய உடல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் நம்மை கடந்து பிறநிலை உயர நாம் உதவுவோம். இன்றைய நாளில் புனித மிக்கேல் அதிதூதர் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது, லூசிபர் தன்னை பெருமிதமாக எண்ணிக்கொண்ட அந்த லூசிபர் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்தது. மிக்கேல் அதிதூதர் அதனோடு போரிட்டு அதனுடைய நிலையை முறியடிக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே ஒரு போராட்டம். இரண்டு நபர்களும் நமக்குள்ளே இருக்கிறார்கள். மிக்கேல் அதிதூதரும் இருக்கிறார், லூசிபரும் இருக்கிறது. தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறது. அதே வேளையில் நாம் செய்வது தவறு என்ற மனநிலை நமக்குள் இருக்கிறது. திருத்தூதர் பவுல் இதை அழகாக சொல்வார். நான் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன், ஆனால் என்னால் நான் விரும்பும் நல்லதை செய்ய முடிவதில்லை. நான் தீமை செய்யக்கூடாது என்று எண்ணுகிறேன், ஆனால் நான் விரும்பாத தீமையை தான் செய்கிறேன். காரணம், எனக்குள் இருக்கும் ஊனியல்பு, பாவ நாட்டம் என்னை அவ்வாறு செய்ய வைக்கிறது. நாம் நம்மை உயர்ந்தவர்களாக எண்ணிக்கொண்டோம் என்று சொன்னால் மற்றவர்களை மதிக்க மாட்டோம், மற்றவர்கள் தேவையானதை செய்ய மாட்டோம். இங்கு தன்னிலை உணர்வது மட்டும் முக்கியமல்ல, தன்னை ஏற்றுக்கொள்வது மட்டும் முக்கியமல்ல, பிறரையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளின் சாயலிலும் உருவிலும் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான ஆற்றலை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த வழிபாட்டில் தொடர்ந்து பக்தியுடன் பங்கெடுப்போம்.